compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இந்த தெருவுல இருந்து அடுத்த தெருவுக்கு போற அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெருவுல தான் பிலாங்கிங் ஆகும். அவங்களால அடுத்த தெருவுக்கு வந்து போக முடியாது. ஸோ தே ஆர் டெரிட்டோரியல். அவங்கள தூக்கி நம்ம ஒரே இடத்துல வி கேனாட் டம்ப் இன் பிளேசஸ். அதே மாதிரி தே கேனாட் ஈவன் ஹேவ் ஃபுட். ஒரே இடத்துல 4 வேளை வாழை எழுப்பி ஒரு ஷெட்டு போட்டு கோஷாலயா மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அது பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா மீடியா வந்து ரொம்ப நெகட்டிவ் பப்ளிசிட்டி சார். கடிக்குது இல்லைன்னு சொல்லல, இவங்க நாய் இடத்துல போயிட்டு கடிக்குது. இப்போ நான் கூட 2-3 பேர் ஜாகிங் போறாங்க, சந்து பொந்தெல்லாம் போறாங்க சார். கவர்மெண்ட்ல எங்க ட்ராக் கொடுத்துருக்கோ அங்க ஓட சொல்லுங்க சார், கிரவுண்ட்ல ஓட சொல்லுங்க சார். எங்கெங்கயோ ஓடிட்டு ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு ஒரு நாய் கடிக்குதுன்னா அது பயத்துல கடிக்குது சார். நிறைய இடங்கள்ல சொல்றாங்க நாய்கள் கடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாய்கள் கடிக்கிறது தான் உலகத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நாய்களுக்கும் விலங்குகளுக்கும் அவ்வளவு கொடுமைகள் நடக்குது, அவ்வளவு அநீதிகள் நடக்குது. ஆனா அதெல்லாம் பத்தி நம்ம பேசுறது இல்ல. பாதுகாப்போம் விலங்கினத்தை பாதுகாப்போம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில என்ஜிஓஸ் மட்டும்தான் ஷெல்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம கவர்மெண்ட் கொடுத்த லேண்டில் வைக்கல, அவங்கவுங்க ஓன் லேண்ட்லேயோ இல்லை வந்து லீஸு ரெண்ட்டு அந்த மாதிரி எடுத்து தான் சாலையோரத்தில் இருக்கிற அடிப்பட்ட டாக்ஸை வச்சு பார்த்துக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் சைடில் இருந்து யாருக்குமே வந்து இவ்வளோ இடம் கொடுக்குறோம், இவ்வளோ இடம் ஒதுக்கி தரோம், இதில் வந்து நீங்கள் டாக்ஸை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு என்ஜிஓக்கும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து லேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலை. கருணை உள்ளங்கள் அவங்க நேரத்தை செலவு பண்ணி அவங்களோட பணத்தை செலவு பண்ணி இரக்க மனசோட ஐயோ பாவமே அப்படின்னு சாப்பிட போடுற அந்த நல்ல உள்ளங்கள்லாம் இன்னைக்கு குற்றவாளிகளா சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. குற்றவாளிகளாக பொதுமக்களிடம் சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு ஒரு நீதிபதியை அவங்களெல்லாம் குற்றவாளியா சித்தரிச்சிருக்கிறது தான் ஒரு நாட்டோட பெரிய கேவலமான விஷயம். பாவம்னு ஒரு உயிருக்கு சாப்பாடு போறதுன்னு அந்த காலத்து மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆட்டு மந்தைகள், இந்த ஆட்டு மந்தைகளை ஈஸியா ஏங்க ஒரு 3000 ரூபாய் கொடுத்தா ஒருத்தனுக்கு போய் யாருனே தெரியாம கூட்டிட்டு வரான். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அறிவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? பிரைவேட்ல கார்பரேஷனுக்கு வண்டியில ஏறினா கூட அந்த நாய்க்கு ஏதாவது ரேபீஸோ எதனா ஒண்ணு வந்துடும். ஏன்னா அந்த வண்டியை கூட அங்க கழுவுறது கிடையாது. பெருநாய்களுக்கு நீதி வேண்டும். சார் நம்மளால கொசு தொல்லை ஒழிக்க முடிஞ்சதா சார்? கொசுவியே ஒழிக்க முடியல. எவ்வளவு டெங்கு, எவ்வளவு மலேரியா. ஸ்டேஷன்ல போய் பாருங்க, எங்க வேணாலும் பப்ளிக் பிளேஸ்ல பாருங்க. அதே மாதிரி இந்த ட்ரைனேஜ் ஒரு நாளைக்கு 25,000 கோடி தண்ணி கழிவற போகுது சார், நேர போகுது சாக்கடையில. அடுத்த சமூகம் இருக்காது. எனக்கு 58 வயசு, மீதி பாத்தீங்கன்னா 50க்கு மேல எவனுமே உயிரோட இருக்க மாட்டான். எங்களுக்கு வந்து குழந்தைங்களும் முக்கியம், அதே சமயம் வந்து டாகும் முக்கியம். எங்கேயோ ஒரு குழந்தைய வந்து நாய் கடிக்குதுன்றதுக்காண்டி எல்லா டாகையுமே எடுக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்? அதே மாதிரி நம்ம மனுஷங்க கூட ஏதோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பண்றாங்க. அப்போ நம்ம எல்லா மனுஷங்களுக்கும் தண்டனை கொடுக்கறது இல்லை, அந்த ஒரு மனுஷனை மட்டும்தான் நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரியே ஏதோ ஒரு இடத்துல ஆன்டி ரேபிஸ் வருது அப்படின்னா அந்த டாகை மட்டும் எடுங்க. 10 மாடு ஒன்னா இருக்க முடியும் சார், 10 நாய் ஒன்னா இருக்க முடியாது. மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? தெரு நாய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். பாசம் காட்டுறது நாய் தான் சார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு இந்த ஒரு பேரணியில தான் இருக்கும். குறிப்பாக இந்த பேரணியானது ஸ்டே அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி தெருவில் வசிக்கக்கூடிய நாய்களாகட்டும் மற்ற விலங்குகளாகட்டும் அதற்காக வந்து இந்த ஒரு பேரணியானது இவ்வளவு நேரம் நடைபெற்றது. இங்க நிறைய பேர் கூடியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். தெருவில் வசிக்கக்கூடிய விலங்குகளுக்காக ஒருங்கிணைத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது எல்லா நாய்களையும் ஒட்டுமொத்தமாக ஷெல்டர்ல அடைப்பது அப்படின்றது கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா இந்த உலகமானது எல்லாருக்குமானது, அதனால அந்த நாய்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்ற விதத்துல இந்த வாயில்லாத ஜீவன்களுக்காக தங்களுடைய குரல்களை ஓங்கி ஒலிக்கிறாங்க அப்படின்ற காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க தங்களுடைய கோரிக்கையா முதன்மையாக வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்றது இந்த ஷெல்டர்ல எல்லா நாய்களையும் அடைக்க கூடாது, திரும்ப அந்தந்த பகுதிகளுக்கான நாய்களை அங்கங்கே விடணும் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க குறிப்பிட்டதா இருக்கு. குறிப்பாக நாய் கடிக்கக்கூடிய நாய்களை, அதாவது அந்த ரேபிஸ் தொற்று இருக்கக்கூடிய நாய்களை கண்டறிந்து அதுக்கு வந்து சரியான விதத்துல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விதத்துல தான் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எதற்கான விஷயங்களை எல்லாம் இவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் நம்ம வந்து எதுக்காக பண்றோம், ரேலி, அதாவது எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய தெருநாய்களை வந்து ஷெல்டர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேல் அண்ட் ஹெல்தி டாக்ஸை வி கேன் நாட் கீப் இன் ஷெல்டர். ஸோ வந்து நம்ம வந்து ஷெல்டர்ஸ்ன்றது எதுக்காக அப்படின்னா
பேரலைஸ் டாக்ஸ், பெர்மனன்ட் இல் டாக், அதுக்காக மட்டும்தான் வந்து ஷெல்டர்ஸ். ஸோ நம்மளுடைய பிசிஏ ஆக்ட் பிரகாரம் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி அனிமல் ஆக்ட் பிரகாரம் வந்து வி கேனாட் டெரிட்டோரியல் அனிமல்ஸ், அதாவது வந்து கம்யூனிட்டி அனிமல்ஸ், இந்த தெருவுலேருந்து அடுத்த தெருவுக்கு போகிற அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் தான் பிலாங்கிங் ஆகும். அவங்களால அடுத்த தெருவுக்கு வந்து போக முடியாது. ஸோ தே ஆர் டெரிட்டோரியல். அவங்கள தூக்கி நம்ம ஒரே இடத்துல வி கேனாட் டம்ப் இன் பிளேசஸ். அதே மாதிரி தே கேனாட் ஈவன் ஹேவ் ஃபுட். ஒரே இடத்துல 4 வேளை வாழை எழுப்பி ஒரு ஷெட்டு போட்டு கோஷாலயா மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அது பண்ண முடியாது. அதாவது டாக்ஸுக்கு ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் பிளேசஸ் இது எல்லாத்துல இருந்தும் வந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து இது வந்து இம்ப்ராக்டிக்கல். இட் இஸ் ஹைலி இம்ப்ராக்டிக்கல். இட் இஸ் அகேன்ஸ்ட் தி அனிமல் குரூவல்டி ஆக்ட் கூட. இங்க வந்து நம்ம டாக்ஸ் அவங்களுடைய வாழ்வாதாரமும் கூட. இப்போ நீங்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து அதை எடுத்துறோம் அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரமும் கூட. அவங்க அங்கதான் பிறந்து வளர்ந்துருப்பாங்க. அதோடைய எப்படி நம்ம எடுக்க முடியும்? பிளஸ் வந்து நீங்க அங்கேருந்து எடுத்துட்டா மட்டும் வெளியில இருக்கிற டாக்ஸ் உள்ள போய் ஆக்கிபை ஆகாதா? கண்டிப்பா ஆக்கிபை ஆகும். So this is highly impractical. We wanted to again reconsider it and again ensure that vaccinate, sterilize and not relocate but putting them in the same place. எங்கேருந்து எடுத்தாங்களோ அங்கே தான் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே தான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணணும். தெரு நாய்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு என்ன தேவைன்னா பேசிக் வந்து ஒரு கையளவு சாதம் சார், அவ்வளோதான். ஒரு சாப்பாடு, தண்ணி, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கு ஓரமாக போயிடும் சார். இப்போ 1-2 நாய் கடிக்குது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா மீடியா வந்து ரொம்ப நெகட்டிவ் பப்ளிசிட்டி சார். கடிக்குது இல்லைன்னு சொல்லலை, இவங்க நாய் இடத்துல போயிட்டு கடிக்குது. இப்போ நான் கூட 2-3 பேர் ஜாகிங் போகிறாங்க, சந்து பொந்தெல்லாம் போகிறாங்க சார். கவர்மெண்ட்ல எங்கே ட்ராக் கொடுத்துருக்கோ அங்கே ஓட சொல்லுங்க சார், கிரவுண்டில் ஓட சொல்லுங்க சார். எங்கெங்கயோ ஓடிட்டு ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு ஒரு நாய் கடிக்குதுன்னா அது பயத்தில் கடிக்குது சார். ரெண்டாவது இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் ரீலொகேஷன் நிறைய நடக்குது சார். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பணக்காரங்க ஒரு கால் பண்ணுவாங்க சார், கார்பரேஷனுக்கோ யாருக்கோ, இல்லை அந்த ப்ரைவேட்டாக பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். நாயை பிடிச்சிட்டு போவாங்க. அவங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏழை மிடில் கிளாஸ் ஏரியாவில் கொண்டு போய் அந்த நாயை விட்டுருவாங்க சார். அந்த நாயை என்ன சார் பண்ணும்? ஒன்று பயத்தில் இருக்கும், அதோட சொந்த ஜாதிங்களை அதை துரத்தும் சார். ரெண்டாவது போய் ஒரு கார் அடியிலையோ எங்கேயோ போய் படுக்கும். அப்போ என்ன ஆகும்? மனுஷன் விரட்டுவான். பசி எவனும் போட மாட்டான். புது நாய்களுக்கு யாரும் சோறு போட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில என்ன பண்ணுது? கடிக்குது சார். பயத்துல தற்காப்பு தான் சார் கடிக்குது. இன்னைக்கு இந்த போராட்டம் எதனால நடக்குது அப்படின்னா, நாய்களை கூண்டில் அடைக்கணும், நாய்களை வந்து ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நாய்களை ஷெல்டர்ல அடைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிராகவும் எல்லா உயிர்களுக்கும் நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இன்னைக்கு இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நிறைய இடங்கள்ல சொல்றாங்க நாய்கள் கடிக்குது, நாய்கள் கடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாய்கள் கடிக்கிறது தான் உலகத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா நாய்கள் எவ்வளவு கஷ்டப்படுது, நாய்கள் எவ்வளவு துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுதுங்கிறத பத்தி யாருமே பேசுறது இல்லை. நாய்களுக்கும் விலங்குகளுக்கும் அவ்வளவு கொடுமைகள் நடக்குது, அவ்வளவு அநீதிகள் நடக்குது. ஆனா அதெல்லாம் பத்தி நம்ம பேசுறது இல்லை. அதே மாதிரி இப்ப நாய்களை கடிக்குதுன்னு சோசியல் மீடியால எல்லாம் போடுறாங்களே. நான் ஒண்ணு கேக்குறேன், மகாராஷ்டிரால வசை அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு பெண்ணை ஒருத்தர் பண்ண முயற்சி பண்ண வரும்போது அந்த சாலையோரத்துல இருந்து ஒரு நாய் தான் காப்பாத்துச்சு. ஹரியானால ஒரு பச்சை குழந்தைய, ஒரு பெண் குழந்தைய ஒரு டிரைனேஜுக்குள்ள அந்த குழந்தையோட தாய் போட்டுட்டு போனோடனே அந்த தெருவில் உள்ள நாய்கள் தான் வந்து காப்பாத்துச்சு. போபால்ல ஒரு பச்சை குழந்தை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இடியும் போது அந்த துவல்களுக்குள்ள மாட்டதுக்கு அப்புறம் அந்த சாலையோரத்துல இருந்த நாய் தான் வந்து காப்பாத்துச்சு. ஆனா இதெல்லாம் பத்தி நம்ம என்னைக்காவது பேசியிருக்கோமா? இதெல்லாம் பத்தி என்னைக்காவது வைரலா இருக்கானா? கிடையாது. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாய் பயத்தினாலேயோ, ஏன்னா நம்ம மனிதர்கள் நாய்களை இவ்வளவு துன்புறுத்துறோமே, அந்த துன்புறுத்துறதுனால ஏதோ ஒரு பயத்துல கடிச்சிட்டா அது ஒண்ணு மட்டும்தான் ஒரே பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்காங்க. நாய்களை இல்ல நாய்களை கூண்டுல ஷெல்டர்ல அடைக்கிறதோ ஒரு தீர்வே கிடையாது. இந்தியாவில் தற்காலிகமா நடக்கிற சம்பவங்கள் நிறைய. சுவாசிக்க சுத்தமான காற்று கிடையாது, சுத்தமான தண்ணீர் கிடையாது. தினம் இது இவ்வளவு நடக்கும் பொழுது இந்த தெருநாய் பிரச்சனையை பெருசா போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 51 AGன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கருணையை வந்து எல்லா உயிர்களிடமும் மரங்களிடமும் காட்டணும், இயற்கையிட காட்டணும் அப்படின்றது ஒரு ஆர்டிகல் இருக்கு. அந்த ஆர்டிகலை முற்றிலுமா புறந்தள்ளிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து இதை வந்து பெரிய போக்கஸா காட்டி அதை தானா முன் வந்து எடுக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா நாய்கள் முழுக்க மனிதனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கு வேற வழியே இல்லை. அதை வந்து 2001ல இதே சுப்ரீம் கோர்ட்டு தான் வெறுத்தடையை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ஆர்டர் போட்டாங்க. இதுவரையும் ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு இதே நீதிபதிகள் கேட்க தவறிட்டாங்க. அதை கேட்டிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பல நகராட்சியில ஷெல்டரே கிடையாது.
கருத்தடை ஷெல்டரே கிடையாதுன்னா அவங்க கருத்தடை பண்றதுக்கான ஆயத்தமே எடுக்கல. அப்படி இருக்கும்போது 2001 இருந்து இப்ப 2025 எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு கேட்கறத விட்டுட்டு, ஏன்னா கடந்த 3ஆம் தேதி எல்லா சீஃப் செக்ரட்டரியும் வர வைக்க முடிஞ்ச சுப்ரீம் கோர்ட்டால எல்லா மாநிலத்து சீஃப் செக்ரட்டரி வந்து ஆஜராக சொல்லி ஆர்டர் போட்ட சுப்ரீம் கோர்ட்டால ஏன் இந்த கருத்தடை நீங்க செய்யல அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது எதுக்காக நாங்க எல்லாரும் இங்க கூடி இருக்கோம் அப்படின்னா வாய்ஸ்லெஸ்க்காக. வாய்ஸ்லெஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வந்துட்டு சுதந்திரமா இருக்காங்க. இப்போ நம்மளுடைய என்ன சொல்றது, இப்போ வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா நேஷனல்ல வந்து இப்போ வந்து நம்மளுடைய டெல்லி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப், காலேஜ், ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கிற ஸ்டே டாக்ஸும் வந்துட்டு ஷெல்டர்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட ஷெல்டர் கிடையாது. ஷெல்டர்ன்றது வந்து அடிப்பட்ட டாக்ஸ் வைக்கிறதுக்காக மட்டும்தான் ஷெல்டர் இருக்கு. ஆக்டிவா இருக்கிற டாக்ஸை வந்து ஷெல்டர்ல வைக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்ஸை வந்து ஃப்ரீயா இருக்க ஒரு டாக்ஸை கொண்டு போய் நம்ம வந்து ஷெல்டர்ல வச்சோம் அப்படின்னா நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மொத்த டாக்ஸை கொண்டு போய் போடும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆன்டி ரேபிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிடி இருக்கும். இதெல்லாம் மற்ற டாக்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரிட் ஆகும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இந்தியால எங்கேயுமே அவ்வளோ பெரிய ஷெல்டர்ஸ் கண்டிப்பா இல்லவே இல்லை. இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சில என்ஜிஓஸ் மட்டும்தான் ஷெல்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம கவர்மெண்ட் கொடுத்த லேண்ட்ல வைக்கல, அவங்கவுங்க ஓன் லேண்ட்லயோ இல்ல வந்து லீஸு, ரெண்ட் அந்த மாதிரி எடுத்து தான் சாலையோரத்துல இருக்கிற அடிப்பட்ட டாக்ஸை வச்சு பாத்துக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து யாருக்குமே வந்து இவ்வளவு இடம் கொடுக்குறோம், இவ்வளவு இடம் ஒதுக்கி தரோம், இதுல வந்து நீங்க டாக்ஸை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு என்ஜிஓக்கும் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து லேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணல. எங்க வந்து அதிகமான விற்பனை ஆகும் ஒரு வேக்சின் நல்லா யோசிச்சு பாருங்க. 140 கோடி மக்கள் அனாமத்தா ஒரு ஊர்ல இருக்காங்க. அறிவிலிகள், ஆட்டு மந்தைகள், இந்த ஆட்டு மந்தைகளை ஈஸியா ஏங்க ஒரு 3000 ரூபாய் கொடுத்தா ஒருத்தனுக்கு போய் யாருனே தெரியாம குத்திட்டு வரான். அவங்கிட்ட போயிட்டு நீங்க அறிவை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அவங்கிட்ட போயிட்டு நீங்க வந்து வேக்சினை போடுனா போட போறோம், அதுக்கு 500 ரூபாய் கொடுனா கொடுக்க போறோம். இந்த அமௌண்ட் வந்து அந்த நாய்க்கு போகுதான்னு கேட்டா 0. இதை நீங்க யார வேணா ஒவ்வொருத்தையும் எங்களை உட்காந்து வச்சு பேசுங்க. என் தெருவுல நாய் இருக்குங்க. அந்த எல்லா நாய்க்கும் பிரைவேட்ல கார்பரேஷனுக்கு வண்டியில ஏறினா கூட அந்த நாய்க்கு ஏதாவது ரேபிஸோ எதனா ஒண்ணு வந்துடும். ஏன்னா அந்த வண்டியை கூட அவங்க கழுவுறது கிடையாது. அந்த வண்டியோடைய கண்டிஷனை பாத்தீங்கன்னா அதை விட அவ்வளோ மட்டமான வண்டி இந்த உலகத்திலேயே இருக்காது. அந்த வண்டியில புடிச்சுன்னு போனா எங்க என் நாய்க்கு வராத உனி வந்துருமோ, வராத சிடி வந்துருமோ. சிடினா ஒரு நோய், கெனைன் டிஸ்டெம்பர் சொல்லிடுறேன், மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதாவது வந்துருமோங்கிறதுக்காக பயந்து ஒவ்வொருத்தரும் பிரைவேட்ல நாங்க சொந்தமா போய் சம்பாதிக்கிறோம் பாத்தீங்களா. நான் ஒரு ஆக்டரா வெயிலையும் மழையிலையும் நின்று சம்பாதிக்கிறேன் பாத்தீங்களா. இவங்க வந்து ஒரு ஒர்க்கர் ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, அதுல போய் அவங்க வெயிலையும் மழையில நின்று சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்ச காசை நாங்க கொண்டு போய் எங்களுடைய பிரைவேட்ல கொடுத்து இல்ல ஏதாவது ஒரு என்ஜிஓல கொடுத்து பாதி அமௌண்ட்டை கொடுத்து அங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணி இங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணி பிச்சை எடுத்து ஒவ்வொரு நாய்க்கு நாங்க தடுப்பூசி போட்டு ஒவ்வொரு நாயையும் நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். இதுல வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் என்ன கிரேட், வாட் இஸ் கிரேட் அபவுட் தெம்? ஏதோ ஒரு ஸ்ட்ரே டாக் கிடைக்குது. இப்போ நம்ம மனுஷங்களே பாத்தீங்கன்னா பண்றான், அப்புறம் வந்து நடக்குது, அவங்க எல்லாரையுமே நம்ம தண்டிக்கல. மனுஷங்க ஒருத்தம் பண்றதுக்காக அந்த ஒருத்தரை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். சோ எந்த டாக் ராபிஸ் இருக்கிற அஃபெக்டட் டாக் தான் கடிக்கும். சோ அந்த டாக் நம்ம ஐசோலேட் பண்றோம். அதுக்குமே நம்ம மனிதாபிமானமோட தான் நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கிறோமே தவிர்த்து அதையும் நம்ம பண்ணல. So it is like there are rules and regulations to be followed. So இது வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி ரெண்டு பக்கமே விவாதம் கேட்டிருக்கணும். விவாதம் கேட்டுதான் இதை வந்து முடிவு பண்ணணுமே தவிர்த்து ப்ரோபோனோ பேசிஸ்ல இப்படி எடுத்து பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு இன்ஜஸ்டிஸ் தான் நான் சொல்லுவேன். வாய்ஸ்லெஸ்க்கு இது வந்து இன்ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் ஜேபி பரிதிவாலா அண்ட் ஆர் மகாதேவன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொடுத்துருக்காங்க ஜட்மெண்ட்னா சுயோமோட்டோவா கொடுத்துருக்காங்க சார். ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்து எதிர்த்தரப்பு கேட்கல, எதுவுமே கேட்கல, எல்லா நாயும் கொண்டு போய் ஷெல்டர்ல அடன்ட்டாங்க சார். ஷெல்டர்ல அடனா நம்ம ப்ரிப்பேர்டாகவே இல்லை சார். முதல்ல என்னன்னா ஆடு மாடு இது அடைக்க முடியும் சார். 10 மாடு ஒன்னா இருக்க முடியும் சார், 10 நாய் ஒன்னா இருக்க முடியாது. இவங்க அந்த தீர்ப்பை கொடுத்ததுலேருந்து பெரிய கொந்தளிப்பு. மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தெரு நாயை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். பாசம் காட்டுறது நாய் தான் சார். இதுக்கு போலீஸ் கூட துணையா ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டிருப்பாங்க, பார்க் ஸ்டேஷன்ல ஒரு அக்யூஸ்ட பிடிக்குதுன்னா அந்த நாய் தெரு நாய் தான் சார் கூட ஓடுது.
நிறைய போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க. நாய் வந்து இன்ஸ்பெக்டர் ஏய் அப்படின்னாருனாக்கா அவருக்கு துணையா நிக்குது இன்ஸ்பெக்டருக்கு. எவ்வளோ இடத்துல ஒரு கை சோறு போட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா அதுக்கு வாலாட்டும் சார். அது சார் நாய் இல்லைன்னா திருடங்க ஜாஸ்தி ஆகும். ரெண்டாவது வந்து எலிகள் ஜாஸ்தி ஆகும், தொல்லைகள் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி நாய்க்கு வந்து ஷெல்டர் கிடையாது சார். ஒரே ஒரு சொல்யூஷன் ஏபிசி கருத்தடை பண்ணி நாயை வந்து அதே இடத்துல விடணும். மக்கள் கொஞ்சம் பாசம் காமிச்சாங்கன்னா, நாய் கடிகள் இருக்கு. சில நாய்கள் வந்து ஆக்ரோஷமா இருக்கிற நாயை கண்டுபிடிங்க, அதை பிடிங்க, வேணான்னு சொல்லல. எல்லாம் ஒரு திருடன் சார், எவனோ ஒரு சஸ்பெக்ட் ஒருத்தான், அதுக்காக 100 பேரை அரெஸ்ட் பண்றீங்க ஒரு இந்த மாதிரியான கேசஸ் நிறைய இடத்துல நிறைய ரிப்போர்ட் ஆகுது இல்லையா சார்? அப்போ நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சிரமம் இருக்கு அப்படின்றாங்க இல்லையா? இன்னைக்கு மீடியா ரொம்ப நெகட்டிவ் சார். ஒரே வாட்ஸ்அப்ல வந்ததை 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதை திருப்பி போட்டுட்டே இருக்காங்க சார். எல்லாமே நிஜமாவே கடிக்குது, இல்லைன்னு சொல்ல. நான் கூட சில கேஸ் கேட்பேன். காலையில ஜாகிங் போறாங்க சார், அவங்க ஏன் சார் ஸ்லம்முக்குள்ள சந்துக்குள்ள இதுக்குள்ள எல்லாம் போறாங்க? அவங்க போறது வந்து ஒரு வாக்கிங் ட்ராக் இல்ல கிரவுண்டு, அங்கதான் சார் ஓடணும். எங்க வேணாலும் ஓட முடியுமா? அதனாலதான் நாய் பயத்துல கடிக்குது, வேற எந்த இதுவுமே கிடையாது சார். 3 வகையா இருக்கும் சார். ஒன்னு ஃபீமேல் டாக்ஸ், அதுங்க குழந்தைங்க செத்து போயிருந்து கண்ணுக்கு நேரம் பார்த்து ஒரு தாய் பாசம், அதுல கடிக்குது. ரெண்டாவது சில நாய் ஆக்ரோஷமா இருக்கு. 3வது கேட்டகரி வந்து இந்த பைக்ல ஏத்திட்டு போறாங்க பாருங்க, அந்த ஃபாஸ்டா போறது, அந்த சவுண்டு பிடிக்காது. இதுதான் சார் கேட்டகரி. இன்னைக்கு ஒரே ஒரு நான் கருத்து சொல்றேன் சார். நம்மளால கொசு தொல்லை ஒழிக்க முடிஞ்சதா சார்? கொசுவியே ஒழிக்க முடியல. எவ்வளவு டெங்கு, எவ்வளவு மலேரியா. ஸ்டேஷன்ல போய் பாருங்க, எங்க வேணாலும் பப்ளிக் பிளேஸ்ல பாருங்க. அதே மாதிரி இந்த ட்ரைனேஜ் ஒரு நாளைக்கு 25,000 கோடி தண்ணி கழிவற போகுது சார், நேர போகுது சாக்கடையில. அடுத்த சமூகம் இருக்காது. எனக்கு 58 வயசு, மீதி பாத்தீங்கன்னா 50க்கு மேல எவனுமே உயிரோட இருக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கு பொல்யூஷன். இன்னைக்கு டாக் பைட் அதிகமா ஆகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து நாய்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. முன்னாடி மனிதர்களுக்கு இறக்கம் இருந்தது, சாப்பாடு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு சாப்பாடு சுத்தமா கிடைக்கிறது கிடையாது. அந்த குப்பை தொட்டியும் வந்து ஸ்வச் பாரத் என்ற பேர்ல பெருசாக்கிட்டாங்க. ஸோ சாப்பாடு அந்த குப்பை தொட்டியும் பொறுக்கிற வேலையும் கிடையாது. அப்ப சாப்பாடு முற்றிலுமா தடைப்பட்டுடுச்சு. கருணை உள்ளங்கள் அவங்க நேரத்தை செலவு பண்ணி, அவங்களோட பணத்தை செலவு பண்ணி, இரக்க மனசோட ஐயோ பாவமே அப்படின்னு சாப்பிட போடுற அந்த நல்ல உள்ளங்கள்லாம் இன்னைக்கு குற்றவாளிகளா சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. குற்றவாளிகளாக பொதுமக்களிடம் சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு ஒரு நீதிபதியை அவங்களெல்லாம் குற்றவாளியா சித்தரிச்சிருக்கிறது தான் ஒரு நாட்டோட பெரிய கேவலமான விஷயம். பாவன்னு ஒரு உயிருக்கு சாப்பாடு போறதுன்னு அந்த காலத்து மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சாய்பாபால இருந்து தேசிய தந்தை மகாத்மா காந்தியில இருந்து நம்ம வள்ளலார் முதற்கொண்டு அதை தானே சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சாப்பாடு போறது குற்றச்செயலா சித்தரிக்கப்படுதுன்னா எதை மாரி நாட்டுல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. கருணை எங்க இருக்குன்ற கேள்விக்குறி இருக்கு. ஒரு நாய் கடிக்குதுன்னா ஏன் கடிக்குதுன்ற காரணத்தை தேடணும். அதுக்கு சாப்பாடு கிடையாது. தண்ணி எங்க கிடைக்குது? குளம், குட்டை, நீர் நிலைகள்லாம் எங்க இருக்கு? எல்லாத்தையும் மூடியாச்சு. தண்ணியே கிடைக்காது. தண்ணி இல்லாம ஒரு நாள் நம்மளால இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா? அப்ப அதுங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வருது. குட்டி போறதுக்கு நாய்க்கு நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கோமா? இல்லையே. இன்னைக்கு எல்லாம் ஒட்ட வீடு கட்டிட்டாங்க. காரு கீழே ஒரு காய், ஒரு தாயா தான் குட்டியை பாதுகாப்பா ஈன்று எடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு தாயோட தவறா? இல்லையே. எல்லா தாய்களும் அப்படி அதான் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதுங்களுக்கு குட்டி போட இடம் இல்லாம காரு கீழையும் வாய்க்கால் கீழையும் போடும்போது அந்த குட்டிகளை பாதுகாக்க முடியாம அது திணறும் போது அது கடிக்குது. பாத்தீங்களா? இதுதாங்க நிறைய நடக்குது. இவ்வளவு வருஷம் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பெஞ்ச உட்கார்ந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்களா? மாநகராட்சி நான் கேக்குறேன், இத்தனை IAS ஆபீசர்ஸ், மாநகராட்சி, கார்பரேஷன், கமிஷனர் என்ன தனி கமிஷன் பண்ணிட்ட? சீரியஸா கேக்குறேன். வாட் ஹேவ் யூ கமிஷன்? இட்ஸ் a great post. எனக்கு கொடுத்து பாருங்க அந்த போஸ்ட. இவங்களுக்கு கொடுத்து பாருங்க, இவங்களுக்கு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு தெரிய வர என்ன நடக்கும்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்து பாருங்க. எங்க கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி பாருங்க. எங்களுக்கு வந்து குழந்தைங்களும் முக்கியம், அதே சமயம் வந்து டாகும் முக்கியம். எங்கேயோ ஒரு குழந்தைய வந்து நாய் கடிக்குதுன்றதுக்காண்டி எல்லா டாகையுமே எடுக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்? அதே மாதிரி நம்ம மனுஷங்க கூட ஏதோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பண்றாங்க. அப்ப நம்ம எல்லா மனுஷங்களுக்கும் தண்டனை கொடுக்கறது இல்ல, அந்த ஒரு மனுஷனை மட்டும்தான் நம்ம அரெஸ்ட் பண்றோம், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரியே ஏதோ ஒரு இடத்துல ஆன்டி ரேபிஸ் வருது அப்படின்னா அந்த டாகை மட்டும் எடுங்க, அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எல்லா டாக்ஸுமே எடுக்கணும் அப்படின்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? நம்ம இந்தியால வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பட்சத்துல எதுக்காக நம்மளுடைய நாட்டு இன நாய்கள் மேல இவ்வளவு ஒரு கோவம், இவ்வளோ ஒரு இது? எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இது ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்காண்டி மக்களை எல்லாரையும் அனிமல் பக்கம் டைவர்ட் பண்ற மாதிரி நாங்க நினைக்கிறோம். ஸ்கூல் வாசல்லே வந்து வைன் ஷாப் இருக்கு. அதெல்லாம் வந்து ஏன் ப்ரௌட் போன பேசிஸ்ல ஏன் நிறுத்தல? ஏன் பிரீட் டாக்ஸ் நிறுத்தல? பிரீட் டாக்ஸ் நிறுத்தி இருக்கணும் தானே. ஏன்னா பிரீட் டாக்ஸ் தான் வந்து நிறைய ஃபெரோஷியஸ் இதுல இருக்கு. ஸோ அதை தானே நிறுத்தி இருந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரோ போன பேசிஸ்ல. அதையே நிறுத்தல. நம்ம இண்டி டாக்ஸையே நான் வந்து நிறுத்தணும். இட் இஸ் அன்ஃபேர்.
இட் இஸ் இன்ஜஸ்டிஸ் ஃபார் த டாக். இப்போ இந்த தெருவில் வந்து டாக் பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவுக்கு வராது. ஸோ வந்து நோபடி கேன், அதாவது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர் மாடல் என்ன சொல்லுதுன்னா, அவங்க கொடுக்குற இடத்த வேலிடேட் பண்ண சொல்லுது. அவங்க சாப்பாடு போடுறாங்களா, அதை வேலிடேட் பண்ணுங்க. RWS ஃபிளாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சாப்பாடு வைங்க, தண்ணி வைங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வச்சாவே அக்ரெஷன் இருக்காது. இப்ப நீங்களும் நானும் இதே மாதிரி ரோட்ல ஒரு 10 மணி நேரம் நின்னா நம்மளோட அக்ரெஷன் லெவல் எப்படி இருக்கும்? நம்ம சாப்பிடல, தண்ணி குடிக்கலன்னா நம்மளோட அக்ரெஷன் லெவல் எப்படி? சோ தி சேம் ஃபார் தி அதர்ஸ் ஆல்சோ. அவங்களும் உயிரினங்கள், கடவுள் படைச்ச அதே ஜீவனுங்க. சோ we cannot அவங்களையும் நம்ம வந்து இன்னைக்கு இது வந்து நாய் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுக்குறோம், நாளைக்கு நம்மளே வேணாம்னு ஒதுக்குவாங்க. சரியா? சோ we cannot judge on living beings. They are not wild animals, they are our community animals. நமக்கு தான் இங்க மனசு இல்ல. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இப்போ கேதராகவங்கள நிறைய பேர் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ்க்காக பேசுறாங்களே தவிர அதுக்கு டேக் கேர் பண்ற சார் நாங்க மட்டும் தான் சார். we bet you, we challenge you that நாங்க இல்ல அப்படினா இங்க வந்து இவ்ளோ பெரிய ஸ்டெரிலைசேஷன்ஸ் நடந்திருக்காது. நாங்க சாப்பாடு போடுறதுனால தான் டாக் எங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா வருது. ஃப்ரெண்ட்லியா வர்றதுனால தான் எங்களால வேக்சினேட் பண்ண முடியுது, எங்களால ஸ்டெரிலைஸ்க்கு தூக்கிட்டு போக முடியுது. நான் மட்டுமே கிட்டத்தட்ட 200 டாக் மேலேயே ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்கேன். வேக்சினேஷன்ஸ் மோர் தென் 2000-3000 வேக்சினேஷன்ஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நான் இயர்லி கவுண்ட் சொல்றேன். ஸோ ஒரு இண்டிவிஜுவலால பண்ண முடியுதுன்னா கவர்மெண்டால இன்னுமே நல்லாவே எஃபெக்டிவா பண்ணலாம். தேர் ஆர் ஒன்லி 5 pounds here. அந்த 5 poundsமே இன்எஃபெக்டிவா தான் நடந்துகிட்டு இருக்கு. பேர் என்ன சர்ஜரின்ற பேர்ல வந்து டாக்ஸ் ஆர் டையிங் ஒன்லி. இப்போதான் நாங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் ஹிட் பண்ணி we did protest and we are inside and we are doing successful surgeries. So I hope like sterilization, vaccination and release to the same territory helps us. the solution என்ன சார்? இதுதான் சார் ABC 2023 தான் சார் இதோட சொல்யூஷன். there is already a law which like ABC 2023 ஓட ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வேக்சினேட் பண்ணுங்க, ஸ்டெரிலைஸ் கருத்தடை பண்ணுங்க, திருப்பி அதே இடத்துல. This is the only thing. இது இந்த இடத்துல எடுத்துட்டு போய் இந்த இடத்துல ஸ்டெரிலைஸ் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இந்த இடத்துல விடாம வேற இடத்துல விட்டீங்கன்னா அங்க டாக் பைட் நடக்கும். ஏன்னா அது அவங்க ஏரியாவே கிடையாது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பேர் என்ன மொத்தமா ஒரே இடத்துல போட்டா என்ன நடக்கும்? இட் இஸ் ஃபார் கில்லிங், இட் இஸ் ஃபார் மாஸ் கில்லிங். சோ we are not going to accept it. அந்த சாதாரண பாமர மக்கள் சொல்றாங்க சார் எங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல சார், இவங்கெல்லாம் என்ன சார் படிச்சுட்டாங்கன்னு கேக்குறாங்க. நான் வந்து மரியாதை இருக்கு எனக்கு, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் எல்லாருக்கும். ஆனா இவங்க கண் மூடிட்டு ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை மொத்தமா மூடிட்டாங்க சார். அதனால இதுக்கு நல்ல தீர்வு வேணும். சிந்திங்கன்ற முதல்ல சிந்திச்சு செயல்படுங்க. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும் ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.